ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் யூடியூபர் தான். இன்றைக்கி நேற்றுக்கு தான் கோழிக்கெல்லாம் கிருமிக்கு மருந்து கொடுத்தேன். ஸோ அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கணும்னு சொல்லி குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ் தனியாக கோழிக்கு வைக்கக்கூடிய குளுக்கோஸை கலக்கி அவ்வளோ கோழிக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு தனி டிங்கர்லையாக வச்சு எல்லா கோழிக்கும் வச்சு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் கோழிக்கும் எனர்ஜி வேணும்ல. அப்படியே அதுக்கு இறை எடுத்தாச்சு. இறை இன்றைக்கி புது இறை போட போகிறோம். ஸோ பழைய இறையும் புது இறையும் மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் அந்த கோழிக்கு பழைய இறையிலேருந்து புது இறை மாறும்போது கொஞ்சம் அந்த வேரியேஷன் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அவ்வளோ பொருளையும் எடுத்துகிட்டு நேராக பண்ணையை திறந்து ஓப்பன் பண்ணி உள்ள அவ்வளோத்தையும் வச்சுட்டு அப்படியே ரெகுலராக செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடித்து அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து அவ்வளோத்தையும் கிண்டி விட்டுட்டு இன்றைக்குள்ள வேலையை அப்படியே முடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.